हाय फ्रेंड्स பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அமிர்தா சமைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே நைட் டின்னருக்கு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. பக்கியா மேலே இருக்கிற கோவத்தில் இப்போ எப்பயுமே அமிர்தா மேலே கோவத்தை ஈஸ்வரி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போது நைட்டு டின்னர் அதாவது சப்பாத்தி செஞ்சுருக்காங்க நம்ம அமிர்தா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு இது சரியில்லை அப்படியே அப்பளமாடே இருக்குது, இதெல்லாம் ஒரு சப்பாத்தியா அப்படின்னு அமிர்தாவை நம்ம பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே பாட்டி நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. எங்க இது நல்லா இருக்கா, அப்படியே அப்பா மாதிரியே இருக்குது, சப்பாத்தி சுட சொன்னால் வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சுருக்க அப்படின்னு நம்ம அமிர்தாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லையிலுமே இருந்துட்டு நல்லா தானே இருக்குது பாட்டி, நீங்கள் எதுக்காக இப்போ அமிர்தாவை சரியில்லைன்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? காலையில் அப்படி தான் பண்ணீங்க, இப்போவும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, மதியமும் அப்படி தான் திட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் என்ன ஆகலடா, நான் நல்லா தான் இருக்கேன், அமிர்தா சொட்ட சப்பாத்தி எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாட்டி, அமிர்தா காலையிலேருந்து எல்லா வேலையும் மாற்றி மாற்றி இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று ரெண்டு குறைகள் வரதா செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்க, நீங்கள் எதுக்காக இப்போ அமிர்தாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அதுக்கு நான் வேணா வேலையை எல்லாத்துமே செஞ்சு கொடுக்கட்டுமா? உன் அம்மா தான் இன்னும் டைம் என்ன ஆகுது, இன்னுமே வீட்டுக்கு வரலையே, உன் அம்மாவை கூப்பிட்டு வேலை வாங்கி கூட என்ன எதுக்காக வேலையை செய்யணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, நான் உங்களை வேலை செய்ய சொல்லலை, இந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க சும்மா தானே இருக்காங்க, அவங்கள செய்ய சொல்ல வேண்டியது தானே, உங்களுக்கு அமிர்தா செய்கிறது பிடிக்கலன்னா எதுக்காக நீங்கள் அமிர்தாவே கூட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எழில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜெனியுமே செல்லியனுமே இருக்காங்க. உடனே செலியன் இருந்துட்டு யாரடா சொல்கிற நீ, அப்போ ஜெனியை தான் சொல்கிறியா அப்படின்னு எழில் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நான் உண்மையாக தானே சொல்கிறேன், ஏன் அவங்க சும்மா தானே இருக்காங்க குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, அமிர்தாக்கு கூட ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இப்போ பார்த்தியா பாட்டி அது சரியில்லை இது செய்யலைன்னு சொல்லிடுறாங்க, காலையிலேருந்து அமிர்தா மட்டும் எவ்வளோ வேலை தாடா செய்வா அப்படின்ட்டு செலியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே டைனிங் டேபிளில் இருந்து எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சந்தோஷமா பாட்டி, உங்களுக்கு எப்போ பார்த்தாலே அமிர்தாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது வேலை, அவள் நல்லா தான் சப்பாத்தி சுட்டுருந்தா, நீங்கள் சும்மாவே அவங்ககிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழில் இருந்துட்டு நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, வேணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்யாமல் அமிர்தாவும் ஜெனியும் வீட்டிலே இருக்கட்டும், குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு உன் அம்மாவை ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட்டு அந்த இட்லி கடையை மூடிட்டு இங்கேருந்து வேலைகளை செய்ய சொல்லு, எனக்கு அவள் சொட்டு போட்டால் தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸ்வரி பாக்கியாவே டார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டாக அந்த சமயத்தில் ஹோட்டலை மூடிட்டு நம்ம கோபியுமே பாக்கியாவுமே அங்கே அந்த கவுன்சிலர் பிரச்சனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வரும்போது கரெக்டாக இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பாக்கியா வாமா, நீ ஒருத்தி இந்த வீட்டில் நிற்காதது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, என்னாச்சத்தை இப்போ நான் என்ன பண்ணேன், நான் வீட்டில் இல்லாதது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வெளியில இருந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா அமிர்தா சமைச்ச சப்பாத்தி பாட்டிக்கு பிடிக்கலையும், அதனால தான் இந்த பிரச்சனை, பாருங்கம்மா அவள் நல்லா தான் செஞ்சுருக்கா, நீங்களே பாருங்க, இதை வெரைட்டி மாதிரி இருக்குது அப்பளம் மாதிரி இருக்குன்னு பாட்டி அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அமிர்தா மட்டும் காலையிலேருந்து எவ்வளோ வேலைம்மா ஒரு ஆளாக பார்ப்பாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க யாரும் வேலையே செய்யறதில்ல அப்படின்னு எழில் பாக்கியா கிட்டேயும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன் அத்தை, அமிர்தா சப்பாத்தி நல்லா தானே செஞ்சுருக்கா, நீங்கள் எதுக்காக அமிர்தாவை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, எனக்கு அவ செஞ்சது பிடிக்கல அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்றாங்க. எதுக்காக அத்தை இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா நான் பிரச்சனை பண்றேனா, நான் தான் உனக்கு பிரச்சனை பண்றேனா அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோபியுமே என்னம்மா காலையிலே அப்படிதான் நான் இருக்கும்போது சொன்னீங்க, இப்போவும் அமிர்தாவை எதுக்காக திட்டிக்கிட்டு இருக்கீங்க, பாருங்கம்மா இந்த சப்பாத்தி நல்லாதாம்மா இருக்கு அப்படின்னுட்டு, எங்கடா நல்லா இருக்கு, அப்பளம் மாதிரியே இருக்கு, இது எண்ணெய் கூட போட்டு அதிகமாக போட்டு அமிர்தா சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கா, இதை சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் தான் வரும், எனக்கு அமிர்தா செஞ்ச சப்பாத்தி பிடிக்கல,
பாக்கியாவை இனிமேல் வீட்டில் இருந்து சமைக்க சொல்லு, அந்த இட்லி கடையை மூடிட்டு அப்படின்னு நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன அத்தை, ஒரு சப்பாத்திக்காக என்னை அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு நான் வீட்டிலே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? நாங்கள் மதியம் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறா. என்னால் யாரையும் எதிர்பார்த்து இருக்க முடியாது. என்னுடைய சம்பாதியம் நான் வந்து சம்பாரித்து தான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன். யார்கிட்டயே கையேந்தி நிற்க மாட்டேன். நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு பாக்கியா பயங்கர கோவத்தோட சொல்லிடுறாங்க. கோபியுமே இருந்துட்டு, எதுக்காகம்மா நீ திரும்பவும் பாக்கியா கிட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிற? நல்லாதாம்மா இருக்கு, நீ எந்த இது கம்ப்ளைண்ட்டும் பண்ணாத, இந்த சப்பாத்தி சாப்பிடுங்கம்மா. அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஹோட்டலில் இருந்துட்டு பாக்கியாவை வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கோபி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாக்கியாவுக்கு. ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக வருது கோபி மேலே. அவளுக்கு பாக்கியாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் நீங்கள் எப்போயாவது வச்சுக்கோங்க. இப்போ எதுக்காக என்னுடைய ஒய்ஃபை பற்றி இவன் சொல்லிக்கிட்டு இருக்காமா, ஜெனியை பற்றி ஜெனி எந்த வேலையுமே செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனை என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லின்னு வந்து சொல்கிறாங்க. உடனேவும் பாக்கியா இருந்துட்டு எழில்கிட்ட கேட்குறாங்க. அப்போது எழில் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா காலையிலேருந்து எல்லா வேலையும் அமிர்தாவே பார்த்துக்கிறாங்க. இல்லை அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வீட்லேயே ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிற நேரம் போக வந்து ஏதாவது அமிர்தாக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? பாட்டி எப்படி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பாக்கி அவங்கள படுத்துறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே அடிக்கிற அளவுக்கு வந்து பெரிய சண்டையாக வந்து போடுறாங்க. நம்ம கோச்சிட்டு ஜெனியை கூப்பிட்டுட்டு நம்ம செலியன் வந்து பார்த்திங்களா ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஜெனியுமே இப்போ அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் ரூமுக்கு போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்காக இங்கே நின்று அழுந்துட்டுருக்க? நீ குழந்தைங்கள ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், நீ வா ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு செலியன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. எழில், நீ என்னதான் இருந்தாலும் ஜெனியை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது. அவளும் ரெண்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இல்லைம்மா, சரி அப்போ பாட்டி குறை சொல்லாமல் இருக்கலாம் இல்லை, அமிர்தாவால் அவ்வளோதானம்மா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எழில், நான் பார்த்துக்கிறேன், இனிமேலுக்கு எந்த பிரச்சனையும் வராதா. நீ ஜெனிக்கிட்ட செல்லியன்கிட்ட சாரி கேளு பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன எதுக்காக சாரி கேட்க சொல்லிங்க? நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல எழில், நீ சாரி கேளு, சாரி கேட்குறதுனால எதுவும் தப்பாக போகிறதில்ல. இப்போ ஜெனி வருத்தப்பட்டு அழுகுறா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. இப்போது செலியன் வந்து அதே கோவத்தோடு தான் இருக்கிறாங்க. ஜெனி வந்துட்டு எழில் வந்துட்டு செலியனை வந்துட்டு பரவாயில்ல விடு செலியா அப்படின்னு சொல்லிட்டு வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே கோவத்தோடு தான் நம்ம செலியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெனி கூட ரூமுக்கு வந்து போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அமிர்தா, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராத, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, நீ எழில கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா, இதுக்கப்புறம் ஆச்சு அவங்கள எதுவுமே சொல்லாது இருங்கம்மா. இப்போ நீங்கள் அது அமிர்தாவை குறை சொன்னதுனால இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் பார்த்தீங்களா செலியனுக்கும் எழிலுக்கும் சண்டை வந்துருச்சு. நீங்கள் தான்மா பெரியவங்க, வீட்டுக்கு பெரியவங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோபி, என்னடா நீ என்னையே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒருத்தி தான் இங்கே எல்லா பிரச்சனையும் பண்ணுறேன்னா, நான் தான் இதுக்கெல்லாம் காரணமா? இவ நேரத்துக்கு டைமுக்கு வீட்டுக்கு வந்து சமைச்சு வச்சா ஏன் இதெல்லாம் வருது? 8 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.